வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 13th. ஒரு பியூட்டிஃபுல்லான டேன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் ஃபால் சீசன் லைட்டாக ஒரு குளிர், பட் இருந்தாலும் வெயில் இருந்துச்சு. டொராண்டோவில் இன்றைக்கி மத்தியானம் ஒரு 17 degrees வரைக்கும் போச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் 9 PM இப்போயுமே ஒரு 15 degrees இருக்குது. ஸோ உண்மையாகவே நல்ல ஃபால் வெதர், அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல் லீவ்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது ரொம்பவே அழகாக தான் இருக்குது. வித் தட் நோட், இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். வெல், ஒன்டாரியோ மாதிரியே நிறைய மாநிலங்கள் வந்து மாடிஃபைட் ஃபேஸ் 2க்குள்ளே என்ட்ராயிருக்காங்க. ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேஷன், அந்த வகையில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது டெரேசா டாம், நம்மளோட ஹெல்த் ஆஃபீஸர், அவங்க இந்த கோவிட் இன்னும் வேவ் 2, இப்போ இருக்கிற வேவ் 2வோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, ஹாலோவீனை இதுக்குள்ளே எப்படி சமாளித்து கொண்டாட முடியும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம், ஒரு சின்ன கிளிப்பிங். அதுக்கு அடுத்தது திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இது ஒன்டாரியோக்கு எப்படி அப்ளை ஆகணும், பிஸ்னஸஸ் இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது, அதாவது இந்த வேவ் 2னால் இந்த மாடிஃபைட் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால, இந்த 28 day ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால பிஸ்னஸஸ் எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரிலீஃப்ஸ் என்ன, இது பற்றியான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் பற்றியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் கஜானி வேலாயுதமோட, நம்மளோட தமிழ் சொசைட்டியில் மென்டல் ஹெல்த்னால் எப்படி, அதை பற்றியான விஷயங்களை பார்க்க போகிறோம். வெதர் ரிப்போர்ட், மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடியன் ப்ரொடக்ஷன், ஒரு சாங் ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸில் என்னென்ன விசேஷமான விஷயங்கள்ன்றதையும் பார்க்க போகிறோம். ஆன் தட் நோட், இப்போ வாங்க குட் ஈவினிங் கனடாக்குள்ளே போவோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே மேல் இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டுருந்தாங்க டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் வேவ் 2, இன்க்ரீஸிங் கோவிட் நம்பர்ஸ், அது எப்படி இம்ப்ளாய் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது. ஃபினான்ஷியலி ஆல்சோ நிறைய நிறைய ரிலீஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீக்கெண்ட்லேருந்து. ஸோ இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரெஸ் மீட்டில் நிறையவே பேசப்பட்டது. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து இப்போ ஆரம்பிப்போம். Rising COVID-19 cases, quick and accurate testing deployed with the right strategy has become more important than ever. That's why our government has been working around the clock with the provinces and territories to boost their testing capacity while at the same time securing the world's best rapid testing technology. These efforts are paying off. As Minister Anand announced, Canada recently secured up to 28.4 million rapid tests from Abbott. And on that front in particular, we're continuing to move forward. Shortly, the federal government will be sending these new rapid tests, Abbott PanBio and Abbott ID Now, to the provinces and territories. Both of these new testing technologies are quick and reliable, so we're getting them out to the front lines as soon as possible. Our government is also continuing to provide surge support on processing tests, including for Ontario. And for the First Nations communities of Casablanca and Pikangikum, National Microbiology Lab employees are on the ground with testing kits. It is vital that these communities, with cases of COVID-19, have the necessary testing capacity to control the spread of the virus and keep people safe. From day one, we've worked with the provinces and territories to protect the most vulnerable. Moving forward, that's what we will continue to do. Soon, more Canadian Red Cross support will be deployed to a number of long-term care facilities. Seniors must be safe and well cared for, and our government stands ready to help provincial counterparts in that work. This is a point I will continue to make with the premiers at our 20th First Ministers meeting this coming Thursday. Our top priority is keeping you and your family healthy and safe. That means protecting you from this virus, and it also means ensuring you have the support you need to weather this storm. Yesterday, applications opened for the new Canada Recovery Benefit.
The CRB provides $500 each week for up to 26 weeks for people who are self-employed or don't qualify for employment insurance. Since yesterday, over 240,000 applications have been received. If you need this help but haven't applied yet, go to CRA's My Account through canada.ca or call 1-800-959-2019 or 1-800-959-2041. The application process is simple. In fact, if you've used the CERB, you'll find it very similar. Our government will continue to do everything we can to support people through this crisis, whatever it takes, as long as it takes. If you get COVID-19 and aren't covered at work, the Canada Recovery Sickness Benefit is there for you. If a family member gets sick and you need to care for them, look to the Canada Recovery Caregiving Benefit. If you're affected by COVID-19, we've strengthened employment insurance to be there for you. And if you can't access EI, the Canada Recovery Benefit is able to help. And for business owners, there's more support too. This crisis has been very difficult for businesses across the country. So we've strengthened major programs that we created that have been a lifeline for them. On Friday, we outlined the new Canada Emergency Rent Subsidy, an expanded Canada Emergency Business Account, and the extension of the wage subsidy. The new rent subsidy will provide support to businesses directly, not through landlords. And the CEBA includes an additional $10,000 forgivable loan for those who need it. We'll also work to help businesses that temporarily shut down because of local public health directions. Canadian businesses create jobs and drive our economy, and we will continue to be there for them every step of the way. நிச்சயமாக ஒரு இன்ஃபர்மேஷனுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்த மாதிரியே இந்த வீக்கெண்ட் இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சர்வோட அப்ளிகேஷன், லாஸ்ட் வீக் ஆரம்பித்த சர்வோட அப்ளிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 240,000 அப்ளிகேஷன்ஸ். இது வந்து அந்த சிஸ்டமில் இருந்த கிளிச்சஸை தாண்டி, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை தாண்டி இத்தனை அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போயிருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதுக்கு மேலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரான்சிஷன், சிஆர்பியோட ட்ரான்சிஷன், அந்த அதுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கான ஒரு ஃபினான்ஷியல் ரிலீஃப் கொடுக்கும் தான் நம்புகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸஸும் இதில் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இது பிஸ்னஸ் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார்னு யோசிச்சிங்கன்னா அடுத்தது எஜுகேஷன் செக்டருமே ரொம்பவே கஷ்டப்படுதுன்னு தான் சொல்லணும். டிடிஎஸ்பியோட இப்போ உள்ள கணக்கெடுப்பு, அதாவது இப்போது அந்த ட்ரான்சிஷன் பீரியட், ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன் பிட்வீன் வர்ச்சுவல் லேர்னிங் அண்ட் இன் கிளாஸ் லேர்னிங் கொடுக்கப்பட்டது. அந்த ட்ரான்சிஷனில் வந்து ஆல்மோஸ்ட் 7,500 ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி இன் கிளாஸ்லேருந்து வர்ச்சுவலுக்கு மாறியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்ச்சுவல்லேருந்து இன் கிளாஸ்க்கு மாறியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, அகெயின் கிளாஸஸ், ஸ்கூல்ஸுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திரும்பி வர்ச்சுவல் லேர்னிங்க்கு தான் தேவை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டீச்சர்ஸ், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை வந்து திரும்பி வர்ச்சுவலுக்கு டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அகெயின் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் பிளானிங். சின்ன பிள்ளைங்களுக்கு சேஞ்ச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். திரும்பி கிளாஸ் மாறணும், ஸ்கூல் மாறணும், கிளாஸ் மாறணும், டீச்சர் மாறணுன்ற பட்சத்தில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரான்சிஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பிளானிங்க்கு நடுவில் அஃப்கோர்ஸ் ஹாலோவீன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான செலிப்ரேஷனும் வருது. சின்ன பிள்ளைங்க வந்து ரைட் ஃப்ரம் சம்மர் முடிஞ்ச சீசன்லேருந்தே வந்து ஹாலோவீனுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யூஸ்வலாக. பட் இந்த வருஷம் ரொம்பவே ஒரு விசித்திரமான வருஷம் தான் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் அவங்களும் இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க வந்து ஐ திங்க் தே ஹேவ் அக்செப்டட், ஓகே இந்த வருஷம் ஹாலோவீன் நம்மளால் கொண்டாட முடியாது அப்படின்ட்டு. பட் மற்ற பிள்ளைங்களுக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அந்த வகையில் இதை கொண்டாடுறோமா இல்லை அபேண்டன் பண்ணுறோமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்குது, எல்லா பேரண்ட்ஸோட மனசுலையுமே இருக்குது. அப்போது இதை எப்படி எதிர்கொள்கிறோம், இதை பற்றி நம்மளோட ஹெல்த் ஆஃபீஸர் டெரேசா டாம் சொல்கிறாங்க, கேட்போம். Just
to add that, again, is finding that balance. One is that you should listen to your local public health direction because activities are different in different parts of Canada right now. But I think finding that balance of trying to provide some degree of normality, even though it is actually different from any other year. Most public health leaders think that is actually important. But how do we adapt to the new realities of the new Halloween? So I think trick-or-treating outside with the right distancing, pre-packaging your treats so that people are not rummaging in a bowl of their bonbon candies is actually important. Having hand sanitizers for your kids, wearing a mask, and sometimes you can actually use different fabrics to turn it into part of your costume. But there's some really interesting ideas where people are handing out, treats at the end of a hockey stick or something, using a pool noodle to tell your kids how far they should be standing apart from each other. So there are ways to actually manage this. Outdoors, in particular, we just talked about the potential for indoors being a higher risk. And so I think that's some of the safest way of doing trick-or-treating. But we will also have tips on our website for people to look at as well. ஸோ ஒரு ப்ராவின்ஸோட ஹெல்த் ஆஃபீஸர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை கேட்டு அதுபடியே நடந்துக்குங்க அப்படின்னு தான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க. இந்த வகையில் யோசித்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிட் பரவுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ரொம்ப ஜாஸ்தி வெளில போகாதீங்க, ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வந்து ஆன்லைனில் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனுக்குமே இது வந்து மாறுபடுது, ஒரு ப்ராவின்ஸுக்குமே அண்ட் ஒரு ஜோனுக்குமே. ஸோ உங்களோட லோக்கல் நியூஸ் என்ன சொல்கிறாங்க, லோக்கல் சஜஷன்ஸ் என்ன, அதுபடியே போங்க அப்படின்றது தான் மெயினாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிட் இந்த டிஸ்கஷனுக்குள்ளே இன்னொரு பெரிய தாட் ப்ராசஸ் என்னென்னா இந்த வேக்சின் பற்றியானது தான். நம்ம எல்லாருமே நம்புகிறோம், ஜாஸ்தியாக நம்புறது என்னென்னா இந்த வேக்சின் வந்த உடனே இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்காது அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டியில் பார்க்க போனீங்கன்னா வேக்சின் வந்து யூஸ்வலாக ஒரு ரெகுலரான ஒரு வேக்சினை இம்ப்ரூவ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 years அது ப்ராசஸ். ஏன்னா டெஸ்ட் பண்ணணும், மெயின் ப்ராசஸே அதுதான். சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டேட்டா குவாலிட்டியோடு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போது என்ன தான் எல்லாருமே அவசரத்தில் இருந்தாலும் இன்றைக்கி கோவிட் டெஸ்டிங் வந்து நிறைய கம்பெனிஸ் யார் பெஸ்ட் வேக்சின் சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு போட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நியூஸ் வெளிவந்தது என்னென்னா நிறைய கம்பெனிஸ் எஸ்பெஷலி ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து அந்த வேக்சின் டெஸ்டிங்கோட ஃபேஸ் 3 கட்டத்தில் பேக் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கிறதாகவும் டேட்டா இன்ஃபார்ம் பண்ணுறதாகவும் இதனால் ஃபேஸ் 3 ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி ரீகன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அதை படிக்கும்போது ரொம்பவே பயமாக இருக்கும். ஓ மை காட், இதோ வந்துருச்சு வேக்சின் நினச்சிட்டு இருந்தோம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. பட் இன் ரியாலிட்டி சயின்ஸ் வேர்ல்டில் யோசிச்சு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேக்சினை அவங்க டெஸ்ட் பண்ணும் போது இந்த மாதிரியான ஹிக்கப்ஸ் வர்றது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். ஸோ ஒரு சயின்டிஃபிக் சென்ஸில் அந்த ஸ்டேட்டஸில் யோசிச்சு பார்த்திங்கன்னா திஸ் இஸ் நார்மல். எந்த ஒரு வேக்சினையுமே டெஸ்ட் பண்ணும் போது இந்த ஃபேஸ் வரும், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க, 3 ரீகன்சிடர் பண்ணிட்டு போவாங்க. பட் பிகாஸ் கோவிடை பற்றி நம்ம எல்லாருமே டே இன் அண்ட் டே அவுட் பேசுகிறதுனால, இவ்வளோ மீடியா கவரேஜ் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரெகுலரான விஷயங்கள் கூட ரொம்பவே பயத்தை கொண்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஒரு சின்ன ஒரு பேக்ட்ரா மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. என்னடா வேக்சின் வந்துரும்னு நினச்சோம் இப்படி ஆகுது அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் கெட் ஸ்கேர்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். நம்ம பார்த்தாலே தெரியுது இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவது இந்த கோவிட் எங்கேயும் போக போகிறதில்ல, இட்ஸ் கோன் பி தேர். ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு பழக்கப்பட்டுக்கிட்டே வரோம் அண்ட் வீல் கெட் பெட்டர் அட் திஸ். இது எப்படி சமாளிக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுப்போன்றது தான் ரியாலிட்டி. அண்ட் வேக்சின் அஃப்கோர்ஸ் டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கபடி நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ வரும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஹோப்ஃபுல்லி we can only hope for the best and சீக்கிரம் வரணும் தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஸோ அது வேக்சினோட ஸ்டேட்டஸ்.
பட் வேக்சினோட ஸ்டேட்டஸ் இல்லாமல் இன்றைக்கி கனடாவில் மட்டுமே நம்பர்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லா ப்ராவின்சஸுமே ரொம்ப ஹை நம்பர்ஸாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் கியூபேக், அதுக்கப்புறம் ஒன்டாரியோ, அதுக்கப்புறம் ஆல்பர்ட்டாவும் இப்போ ஹை நம்பர்ஸ்குள்ளே வருது. அரவுண்ட் 200 அந்த லாங் வீக்கெண்ட் ஃபுல்லாக யோசிச்சிங்கன்னா ஒரு 200 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோ வந்து இட்ஸ் ஆல் அப் above இந்த 700 ரேஞ்சஸ் இன்றைக்கி மட்டும். அண்ட் வீக்கெண்ட்லேயும் பிகாஸ் லாங் வீக்கெண்ட் நம்பர்ஸ் வரலன்றதுனால வித்தின் 800 and 700 ரேஞ்சஸ். ஸோ இது அண்ட் அஃப்கோர்ஸ் கியூபேக்லேயுமே வந்து ஹையர் நம்பர்ஸில் தான் போயிட்டுருக்கு, க்ளோஸ் டு 900. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து 40 to 50 ஏஜ் குரூப்பில் தான் இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 40s இன்னும் சொல்லப்போனால் யங்கர் பீப்புள். அதனால தான் ரெஸ்டாரண்ட்ஸ், பப்ஸ் அந்த குரூப்பாக நிறையா கூட்டம் இருக்கிற இடங்கள்ல தான் இது பரவுதுன்றதும் வந்து ஒரு மேல்பார்வையாக இருக்கிறதுனால தான் அகேன் அந்த phase 2 லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியதாக போச்சு. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஏஜ் குரூப்ன்றதுனால இவங்க ரிக்கவரியுமே ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்பர்ஸ் காமிக்குது. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுதா இல்லை ஹோப்ஃபுல்லி இந்த ஏஜ் குரூப் சீக்கிரமே ரிக்கவர் ஆகி பெட்டர் நம்பர்ஸ் காமிக்கிறாங்களா, ரிசல்ட்ஸ் காமிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் ஜாஸ்தி இல்லாததுனால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இதை வந்து இப்போதைக்கு இந்த நிமிஷத்தில் அதை பெட்டராக அகாமடேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பட் அகேன் நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக இது எப்படி மூவ் ஆகுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் யோசிக்கும் போது இன்னொரு பெரிய அடி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு தான். அண்ட் எஸ்பெஷலி இப்போ அந்த 28 day phase 2 க்ளோஸ் டவுனில் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். இப்போ தான் ஒரு மாதிரி அந்த வேவ் 1க்கு அப்புறம் இன்டோர் டைனிங் ஓப்பன் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸ் ரீஓப்பன் பண்ணப்போ கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ திரும்பி லாக்டவுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி. எவ்வளோ பேர் வராங்க, எப்படி என்ன மாதிரி போகுதுன்னு தெரியாமல் அது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட ப்ரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த பிஸ்னஸஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு அவரோட பிளான்ஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அன்வேல் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கலாம். But my friends, the truth is, this is extremely difficult time for small businesses, especially the ones in the hospitality and entertainment sectors. And on Friday, as we saw a terrible record high of 939 new cases of COVID-19, as we saw hospitalization rates spike up, we had to take action. We had to make a very, very difficult but necessary decision to accept recommendations of the Chief Medical Officer of Health and close indoor dining at restaurants and bars in Toronto, Ottawa, and Peel. Patios, takeout, and delivery are still open. This was one of the toughest decisions I ever had to make as Premier, because even though it will help us prevent another full-scale lockdown, I know what this will do to businesses, many of whom are already struggling. And I want them to know we're doing everything in our power to support you. Nothing is off the table. That's why we're making $300 million available for affected restaurants and businesses. This is money to help with fixed costs, including property taxes, hydro, and natural gas bills. We're working right now on the quickest way to get this relief to businesses, and we will have more to say soon. We're also working with our federal partners to extend the commercial rent relief program until June 2021 for small businesses and their landlords. And they're also extending the wage subsidy until June 2021 and providing an additional $20,000 for a total of $60,000 in interest-free loans. And as Minister Sarkaria will share in a moment, our new Main Street Recovery Plan will help many small businesses get back on their feet, including funding to support you with your PPE. I want every business owner out there to know we have never stopped fighting for you. We will keep fighting for you. And my friends, we can all play a part in supporting our restaurants through this. And I have a message for the big third-party food delivery services like Uber Eats. It's time for you to do your part. We need you to help out these mom and pop shops right now. Please consider reducing the commission rates,
you charge the restaurants impacted by these new health measures. We can't have restaurants paying as much as 30% commission to have their food delivered right now. And I'm told that in some cases, that's on top of the service fees and delivery fees paid by consumers. And I understand that some of the companies are already reducing the commissions they charge the restaurants, so I thank you for that. So please do the right thing in these difficult times. And I want to call on the great people of this province right now. Please rally around your small businesses. If you can, if you have the means, please shop local, buy Ontario made. It has never been more important to support our own. It is as simple as ordering takeout. If each of us order takeout, even at least once a week, that's millions of dollars to support our mom and pop shops, restaurants, and small businesses. It can be the difference between a line cook getting a shift or not. It can make the difference between the delivery driver making rent or not. It can make the difference between a family keeping their businesses open or closing for good. Together, we can all make a huge difference. Let's come through for the small businesses. Thank you, and God bless the people of Ontario. அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்க்கமின் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான் லோக்கல் பிஸ்னஸை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியடுன்னு தான் சொல்லணும். டேக் அவுட்ஸ், சின்ன சின்ன கடைகள், நம்மளை வீடை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகளை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சேஃபாக இருக்கலாம். இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான சப்போர்ட் தான் வந்து நம்ம இந்த டைமில் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் சொல்லணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அஃப்கோர்ஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் ரொம்பவே கவனிச்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், இன்னொரு பக்கம் பிள்ளைங்களோட ஸ்கூல் படிப்பு அது எப்படி போயிட்டுருக்கு. அதுவும் வர்ச்சுவல் லேர்னிங்னா அது வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ். 2 பிள்ளைங்க இருந்தால் 2 ரூமில் பிள்ளைங்க சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அதுவும் யங் கிட்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிட்ஸ்ன்னு சொன்னால் அவங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து படிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு நடுவில் ஸ்டே அட் ஹோம் அண்ட் ஒர்க்கிங் மாம்ஸ் ஆர் டேட்ஸ், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணுன்ற பட்சத்தில் நிறையவே ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த டைமில். பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ஜென்ரலாக பேசுகிற ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில கம்யூனிட்டிஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரெஸ்ஸஸும் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நம்ம கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதை எப்படி நம்மளை பாதிக்குது, அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஹெல்ப் எங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட நம்மளை கஜாயினி வேலாயுதம் சந்திக்கிறாங்க. பார்க்கலாம். எங்களோட கம்யூனிட்டி என்று குறிப்பிட்டு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல் வந்து ட்ராமான்னு சொல்லலாம். அதாவது போறனால பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு நாங்கள் அடைக்கலம் தேடி வந்துட்டோம். ஸோ அதால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்னென்னு சொன்னால் பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டியலாம். ஆனால் அதில் ஒரு அங்கம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஊரில் ஷெல் அடிக்கிற சத்தம் கேட்டு இங்கே வந்து படம் பார்க்கல கன் சத்தம், பாம் சத்தம், இல்லாட்டி ஃபயர் இன்ஜின் போட சத்தம் கேட்டால் அந்த அவைக்கு இந்த ட்ரிகர்ஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி புலம்பெயர்ந்து வந்த அதால் வர்ற பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடுக்கு வரைக்கும் வந்து மொழி தெரியாது, இடம் இல்லை, வேலை இல்லை,
ரேசிசம் டிஸ்கிரிமினேஷன் இப்போ ஏற்கனவே ஊரில் அதை சந்திச்சிருந்த வரைக்கும் வந்து அதே இதை வந்து நாங்கள் கண்டினியூ அதுவும் எனக்கு மென்டல் ஹெல்த்தாக பாதிக்கப்படும். இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமான்னு சொல்கிறவ, அதாவது எங்களோட முன்னோர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து எங்களோட பெற்றோருக்கு பாதிப்பாகி இப்போ எங்களுக்கு வந்து பாதிப்பு ஆகிறது. ஸோ அது வந்து தலைமுறையாக வர ட்ராமா இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் இல்லாத போது இந்த ட்ராமா கண்டினியூ ஆகி வரும். ஸோ இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமா பெரிதளவில் எங்களோட கம்யூனிட்டியில் கட்டாயம் இருக்குது. மற்றது சோஷியல் ஃபேக்டர்ஸ், இப்போ சோஷியல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதால் வர மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேசிசம், இன்ஜஸ்டிஸ், டிஸ்கிரிமினேஷன், ஹவுசிங் பிரச்சனை, வேலை பிரச்சனை, மொழி பிரச்சனை, ஏழ்மை, ஸோ பாவர்டி, அதால் வர பிரச்சனைகள் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணலாம். மற்றது உங்களோட என்வாயன்மெண்ட், நீங்கள் இருக்கிற சூழலை பொறுத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நெய்பர்ஹுட்டை பார்த்தா சில நெய்பர்ஹுட் கொஞ்சம் வெல் ஆஃப், மற்ற நெய்பர்ஹுட் வந்து அடிப்படை வசதிகள் கூடி சில இடத்துல இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட்டுக்கு போய்க்க பிள்ளைகளோட படிப்புகள் வந்து பாதிக்கும். ஸோ பிள்ளைகளோட மென்டல் ஹெல்த்தும் பாதிப்பு ஏற்படுது. ரைட், வீட்டில் இருக்கிற சூழல், ரைட். ஸோ வீட்டில் வந்து அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து பாசிட்டிவாக இருக்கா இல்லாட்டி அது வந்து நெகட்டிவாக இருக்கா. ஸோ அந்த சூழலும் வந்து ஒரு பிள்ளைண்ட வளர்ச்சிக்கு வந்து ஒன்று ஊக்கமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு பிரச்சனை கூடிய விஷயமா இருக்கும். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறைகள் பிரச்சனைகள் வந்து எங்களோட சமூகத்தில் மட்டும் இல்லை, பட் இது எல்லா சமூகத்துலேயும் இருக்குது. ஆனால் எங்களோட சமூகத்தில் வந்து நாங்கள் வந்து இன்னமும் இந்த டாப்பிக்கை பற்றி ஓரளவுக்கு பேசுகிறோம். ஆனால் இன்னமும் கதைக்க வேண்டிய இருக்குது. என்று சொன்னால் டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனையில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. மென்டல் ஹெல்த் ரீதியில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அவன் வளர்ச்சிக்கு வந்து சரியான ஒரு பாதகமாக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கலெக்டிவாக ஒரு கம்யூனிட்டியாக வந்து நாங்கள் கட்டாயம் வந்து நாங்கள் எப்படி மற்ற விடயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோமோ இந்த விஷயத்துக்கு நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேணும். இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் ஓவர்டோஸ், அதாவது ட்ரக் யூசேஜ், ஆல்கஹால் யூசேஜ். அகேன் எல்லா கம்யூனிட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ட்ரக் இப்போ அண்மை காலத்தில் வந்து நிறைய இளையோர், அதுவும் தமிழ் இளையவர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களை பாவித்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ போதைப் பொருட்கள் பாவிச்சனால மரணம் வேண்டியில், பட் அந்த போதைப் பொருட்களில் இருக்கிற பொருள் தான் காரணம். ஸோ ஃபென்டனால் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ ஒரு துளி அளவு ஃபென்டனால் வந்து நீங்கள் பாவிக்கிற போதைப் பொருட்களில் இருந்தாலும் கூட அது ஓவர்டோஸ் ஆகி உங்களை ஒரு மரணத்துக்கு ஆளாகும். ஸோ அப்படியான சூழலில் வந்து என்னென்னு நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணலாம். ஸோ ஹார்ம் ரிடக்ஷன் அப்ரோச், மென்டல் ஹெல்த்தில் வந்து ஹார்ம் ரிடக்ஷன் அப்ரோச் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் மது அருந்த போகிறீங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறீங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அதை உங்களுக்கு பாதகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஸோ தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி. நாங்கள் வந்து அளவுக்கு கடந்து நாங்கள் வந்து எந்த ஒரு பொருளும் பாவித்தாலும் அது எங்களுக்கு நஞ்சாக தான் மாறும். Similarly with alcohol and drug usage. ஒரு இளம் வயதிலிருந்தே பேரண்ட்ஸ் அண்ட் சமூகத்தில் இருக்கிறவ வந்து பிள்ளைகளோட இதை பாவிக்கிறனால என்ன தீங்கு, என்ன பிரச்சனைகள் வரலாம், என்ன நன்மை இருந்தால் என்ன நன்மை, அண்ட் வாட்ஸ் த கான்சிக்வன்சஸ். இந்த கான்வர்சேஷனை நாங்கள் நார்மலைஸ் பண்ணாதான், எங்களோட ஃபேமிலிஸில் எங்களோட கம்யூனிட்டியில் நார்மலைஸ் பண்ணாதான் அவைக்கும் வந்து ஓகே திஸ் இஸ் நார்மல், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது நார்மல் என்று சொல்லி இந்த அவை வந்து ஆகும் இந்த ஈடுபடுறதுக்கு வந்து விரும்ப மாட்டினோம். மேபி they'll have one social drink and that's it, or they'll say எனக்கு I don't want this, எனக்கு வேண்டாம், விருப்பம் இல்லைன்னு அவை வந்து அறிஞ்சு கொள்ளுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷனும் கம்யூனிகேஷனும் வேலை முக்கியம். இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் தடுக்கிறதுக்கு வேலை முன் காப்போம், வந்த பின் பார்ப்போம் என்று இல்லாமல் இருக்கக்கூடாது நாங்கள். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். We changed lives for the better, especially when you need it most.
change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசினாலும் இந்த டைமில் வந்து கோவிட் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி பிகர் அம்ப்ரெல்லா மாதிரி கவர் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ எதை பார்த்தாலுமே அந்த ஒரு திரையோட தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எங்கோ ஒரு நேரத்தில் நியூஸில் லைட்டாக கேட்குற விஷயம் வந்து எலெக்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் இன்னும் 3 வீக்ஸில் நடக்க போகுது. அது இன்டர்நேஷ்னலி. பட் லோக்கலி யோசிச்சிங்கனாலும் நிறைய பை எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. பிசியில் எலெக்ஷன் நடக்க போகுது வித்தின் அ ஃபியூ வீக்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது எலெக்ஷன் அப்படின்னா போய் ஓட் போட போகிறோம் அப்படின்னா நிறையாவே பீப்புளோட மிங்கிள் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். ஓட்டிங் பூத் இதெல்லாம் யோசிக்கிற பட்சத்தில் கோவிட் ஜாஸ்தியாக இருக்கே, இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கனடாவுமே அதை மெயினாக ரொம்பவே சீரியஸாக யோசிக்கிறாங்க. டொரண்டோவில் 2 பகுதியில் பை எலெக்ஷன் செய்யக்கூடிய வேண்டியது இருக்கிறது டொரண்டோ சென்ட்ரலில். ஸோ அந்த ஏரியாக்களில் வந்து அகேன் COVID-19 ரொம்ப ஜாஸ்தியாக பரவக்கூடிய இடங்கள் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கேர் எடுத்துக்கணும். நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ளஸ் க்ளீனிங் அண்ட் பாசிபிலிட்டிஸ், நிறைய டெஸ்டிங் இன் த சென்ஸ் ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் தான் பூத்துக்குள்ளே போகணும், இத்தனை பேர் ஒன்றா நிற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஜாஸ்தி அமல்படுத்தணும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆக போகுது அப்படின்னு யோசிக்கும் போது க்ரீன் பார்ட்டியோட புது தலைவர் போன வாரம் தான் பேசணும் அதை பற்றி. இந்த மாதிரி பால் வந்து இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க, இது அவ்வளோவா சரியாக வரல, ஸோ இப்போதைக்கு இந்த எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்ததுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து இல்லை, ரொம்ப முக்கியம் இந்த நேரங்களில் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த எலெக்ஷன் கோ ஃபார்வர்ட் அப்படின்னா இதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கனடா வந்து ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு இதை நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கான லாஸ் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை பாஸ் பண்ணி அதை வச்சு தான் எலெக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கோம் தான் சொல்லணும். சாதாரணமாக ஓகே நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு போக முடியாது. இப்போது மாஸ்க் எடுத்துக்கணும், 4 பேர் இருக்கிறாங்களா அப்போ நம்ம வெயிட் பண்ணணும் காரில். ஒரு சாதா அப்பாயின்மெண்ட் போனால் கூட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறுது. ஒருத்தர் இருந்தால் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ் அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸே வந்து இப்போது ரொம்பவே விரிவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் போய் ஹேண்ட் ஷேக்கோ இல்லை ஹக்கோ கொடுக்கறதுலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் தாட்ஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம காதில் கேட்கும் போது நம்மளுக்குள்ளேயும் அது உள்ளே போய் நம்மளோட பிஹேவியர்லேயுமே நிறைய மாற்றங்கள் வருது. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் இதே மாதிரி போயிட்டுருக்க போகுது அப்படின்னுட்டு. ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி ஃபினான்சஸ் பற்றி நிறையவே பேசிட்டோம். ஃபினான்ஷியல் ஃபண்டிங் அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ் கோவிட் நம்பர்ஸால் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ ஃபினான்ஷியல் ரிலீஃப் கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்னஸஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையுமே பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 142 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றி பேசிட்டோம். கோவிட், ஃபைனான்சஸ், ஸ்கூல் ஸ்டார்டிங், எக்ஸ்சேஞ்சு, ஹாலோவீன், இது அது. கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடுக்கு போகலாமே. ஒரு அழகான பாடல் பார்க்க போகிறோம். அழகான பாடல்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடல் சினிமாலேயும் வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக இதோட பேஸ் வந்து ஒரு கர்நாடக கீர்த்தனை இந்த பாட்டு. அண்ட் ரொம்பவே அழகாக நமக்காக இதை ப்ரெசென்ட் பண்ண வராங்க 3 பேர். வீணை, பிரியா, ரத்னா வாசிக்கிறாங்க. அண்ட் பாடியிருக்காங்க லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம். அண்ட் இந்த பாடலுக்கு அழகாக நடனம் ஆடியிருக்கிறாங்க நிவேதா ராமலிங்கம். ஸோ கண்ட நாள் முதலாக பார்ப்போம்.
விஷன் ராகான்ற குரூப்போட அழகான படைப்பு அது. பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ப்ரொடக்ஷன். இதே மாதிரி மற்ற ஊர்களிலும் இது வந்து டொரண்டோ, நிறையவே நம்மள்ட்ட வந்து டொரண்டோ பேஸ்ட் ஆர்டிஸ்ட் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியுது, அதோட ப்ரொடக்ஷன்ஸ் நிறையவே எடுக்க முடியுது. பட் இதே மாதிரி கண்டிப்பாக மான்ட்ரியால், கால்கரி, ஆல்பர்டா, எட்மிண்டன் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் நிறையாவே இருக்கும்னு தெரியும். பட் அதை எங்களால் ரீச் பண்ணுறது கொஞ்சமே டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்ஸ் இந்த ஊர்களில் பிசி, ஆல்பர்டா அண்ட் கியூபேக் எந்த ஒரு மாநிலத்துலையுமே இருக்கிறவங்கள வந்து உங்களால் ரீச் பண்ண முடிஞ்சால் எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த ப்ரொடக்ஷனையும் நாங்கள் ஷோகேஸ் பண்ணணும்னு ரொம்பவே விருப்பப்படுறோம். ஸோ இதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொடக்ஷனையும் இந்த குட் ஈவினிங் கனடாவில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு. ஸோ அடுத்தது வெதர் வந்து கண்டிப்பாக சம்மர்லேருந்து ஃபாலை நோக்கி போயிட்டோம். பயங்கரமான காற்று, மழை எல்லாமே ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி பிசியில் ஆல்மோஸ்ட் 90 km/h வேகத்தில் காற்று ரொம்பவே ஜாஸ்தி அடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு காலையில் தான் அதுக்கான வார்னிங் அவங்க விடுவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 90 km/h அப்படின்ற ஸ்பீட்னா நிறையவே பாதிப்புகள் நடந்திருக்கு. நிறைய மரங்கள் விழுந்திருக்கு. பர்டிகுலர்லி ஒரு மரம் வந்து ஒரு ஆர்வி மேலே விழுந்து ஆர்வி ஆல்மோஸ்ட் சின்ன பின்னமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஜாஸ்தியான பாதிப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 70,000 ஹவுசஸ் அண்ட் ரெஸ்ட் பிஸ்னஸஸ் வந்து பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க இன்றைக்கி மட்டுமே. அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த விண்டோட ஸ்பீட் வந்து இந்த ஈவினிங்கில் குறைஞ்சிருக்கும், இன்னையோட போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா பக்கமும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ் இந்த நேரங்களில். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.2°C. நாளைய நாள் லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் சூரியோளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ நம்ம கோவிட் பற்றி பேசுகிறோன்னு யோசிச்சா நிறைய இடங்களில் அவுட் பிரேக்ஸ், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாமே ஓடிட்டுருக்குது. இப்போது செப்டம்பர்ன்றதுனால ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆன மாதிரியே காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸும் ரீஓப்பன் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் நடந்தாலும் ரெசிடென்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தபடி ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீக் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு அவுட் பிரேக் ஆச்சு. ஒரு ரெசிடென்ஸை வந்து க்ளோஸ் டவுன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க 2 வீக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரூம்ஸ்லேயே ரெசிடென்ஸ்லேயே குவாரண்டைன் செய்யப்பட்டாங்க. இப்போ அதே மாதிரி வாட்டர்லூவில் இதே நடந்திருக்கு. 1 year காலேஜ்லேயும் திரும்பி இதே மாதிரியான பிரேக் அவுட் நடந்திருக்கு ரெசிடென்ஸில். இட்ஸ் அ ஹியூஜ் ரெசிடென்ஸ். ஸோ அந்த வகையில் வந்து வில்ஃப்ரட் லாரியலில் வந்து 14 floors அப்படின்னா 2 floors அவுட் பிரேக் ஆனாலும் ஃபுல் ரெசிடென்ஸையுமே வந்து இன்னும் லாக்டவுன் பண்ணி ஃபுடெல்லாம் வந்து டெலிவர் பண்ணி அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில்
நம்ம மாட்டிக்கிறோம் தான் சொல்லணும் இந்த நேரங்களில். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்களுமே இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லென்ஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஃபுல்லி அட்லீஸ்ட் சர்ஃபேஸஸ்லேருந்து நமக்கு கோவிட் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு ஒரு ரீசர்ச் சொல்கிறதுனால ஸ்டார்டிங்கில் க்ரோசரிஸ் எல்லாம் வைப் டவுன் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாமல் இன்றைக்கி வர ரீசர்ச் ஓட ரிசல்ட்ஸை வச்சு அகைன் நான் சொன்ன மாதிரி இந்தந்த சுச்சுவேஷனில் எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறோம். ஹோப்ஃபுல்லி எல்லா சுச்சுவேஷன் நம்ம ப்ராப்பராக தான் சமாளிச்சுட்டு வரோம்னு நம்புகிறோம். இன்னும் ரீசர்ச்சுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நியூஸில் என்னெல்லாம் விஷயங்கள் பேசப்படுகிறது பார்க்கலாம். வணக்கம். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் பெரும் தொற்றின் பரவல் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு கனேடிய செஞ்சிலுவை சங்கம் உதவ உள்ளது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். சில நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் மீண்டும் தொற்றின் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். செஞ்சிலுவை சங்கம் எவ்வாறு உதவலாம் என்ற விவரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். ஏனைய பிராந்தியங்களைப் போலவே தனிப்பட்ட பராமரிப்பு, தினசரி உதவி சேவைகளை வழங்குதல், தொற்றுநோய் தடுப்பு, கட்டுப்பாடு குறித்து ஆலோசனை வழங்குதல், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை ஒழுங்கமைத்தல் போன்ற விடயங்களில் செஞ்சிலுவை சங்கம் உதவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்டவா பிராந்தியத்தில் உள்ள 7 நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் உதவி செய்ய செஞ்சிலுவை சங்கத்திற்கான ஒன்டாரியோ அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததாக வார இறுதியில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை கனடாவுக்கு அழைப்பதற்கான கனேடிய அரசாங்கத்தின் புதிய திட்டம் இன்று ஆரம்பமானது. கனடாவிற்கு தங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகியோரை அழைத்து வருவதில் ஆர்வமுள்ளவர்கள் இணையத்தில் படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய 3 வார காலம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. இந்த விண்ணப்பங்களில் இருந்து 10,000 பேர் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்படுவர். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். குடும்ப மீளிணைப்பு திட்டத்தில் அனுமதிக்கப்படும் இவர்கள் கனடாவில் நிரந்தரமாக வசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். வழமையாக 20,000 விண்ணப்பங்கள் தெரிவாகும் இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு கோவிட் காரணமாக 10,000 விண்ணப்பங்கள் மாத்திரம் தெரிவாகும். அடுத்த வருடம் இந்த எண்ணிக்கை 30,000ஆக அதிகரிக்கும் என குடிவரவு அமைச்சர் மார்க்கா மெண்டிசினோ தெரிவித்தார். கனடாவில் இதுவரை 186,000க்கும் அதிகமானவர்கள் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்று மாத்திரம் கனடாவில் மொத்தம் 2,046 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கியூபெக்கில் இன்று 815 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆன்டாரியோவில் இன்று 746, நேற்று 807 என 2 நாள் மொத்தமாக 1,583 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தவிரவும் ஆல்பர்டாவில் 220, மனிடோபாவில் 124, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 101, சஸ்கச்சுவானில் 34, நியூ பிரன்ஸ்விக்கில் 6 என இன்று தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்றைய எண்ணிக்கையுடன் ஆன்டாரியோவின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 60,000ஐயும் ஆல்பர்டாவின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,000ஐயும் தாண்டியுள்ளது. ஆன்டாரியோவில் 9, கியூபெக்கில் 5 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன. கோவிட் தொற்று காரணமாக வேலை இழந்தவர்களுக்கான புதிய ஆதரவு திட்டங்கள் நேற்று ஆரம்பித்தன. கோவிட் பெரும் தொற்றின் காரணமாக வேலையிழந்த கனேடியர்கள் நேற்று முதல் மத்திய அரசிடம் இருந்து புதிய நிதியுதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்துள்ளனர். ஒன்டாரியோவிலும் கிபெக்கிலும் தொடரும் தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியில் வேலை இழப்புகளும் அதிகரிப்பது குறித்த கவலைகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் புதிய நிதியுதவிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. 26 வாரங்களுக்கு வாரம் ஒன்றுக்கு $500 வழங்கும் கனடா மீட்சி கொடுப்பனவும், கனடாவின் மீட்சி பராமரிப்பாளர் கொடுப்பனவும் வாரம் ஒன்றுக்கு $500 வீதம் 2 வாரங்கள் வரை வழங்கும் புதிய மீட்சி சுகவீன கொடுப்பனவு திட்டமும் நேற்று ஆரம்பமானது.
நேற்று காலை தொழில்நுட்ப சிக்கல்களால் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த நிலையில் CRA மீண்டும் மாலை முதல் இயங்க ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டங்களுக்காக தகுதி பெறும் கனேடியர்கள் விண்ணப்பங்களை கனேடிய வருமான வரி திணைக்களம் ஊடாக பூர்த்தி செய்ய முடியும். 2 கனேடியர்கள் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டை சீனா மறுக்கிறது. ஹவாய் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாகியை கனடா கைது செய்ததற்கு பதிலளிக்கும் விதமாக ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக 2 கனேடியர்கள் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டை சீனா மறுக்கிறது. ஜனவரி மாதத்தின் பின்னர் முதல் முறையாக கனேடியர்களான மைக்கேல் கோவிக், மைக்கேல் ஸ்பாவர் ஆகியோருக்கு சில தினங்களுக்கு முன்னரே தூதரக அணுகலை சீனா அனுமதி வழங்கியிருந்தது. இது நடைபெற்ற சில தினங்களுக்கு பின்னர் சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இந்த கருத்தை கூறினார். கனடா அளித்த தவறான அறிக்கைகளை சீனா உறுதியாக எதிர்ப்பதாகவும் சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை புதன்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். ஸோ இத்துடன் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. நிறையவே விஷயங்கள் பற்றி இன்றைக்கி பேசிட்டோம். ஸோ நாளைக்கு இதோட அப்டேட்ஸ் எல்லாம் என்ன, நாளைக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.